குரு, என் பெயர் அட்வித் விலாஸ்காக். நான் என் மருத்துவமனையிலிருந்து வந்திருக்கிறேன். நான் ஒரு மருத்துவ மாணவன். எனது கேள்வி என்னவென்றால், இந்த மனித பிறவியை பெறுவதற்கு நாம் உண்மையில் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். இது மிகவும் மிகவும் அரிதானது. கோடிக்கணக்கான வருடங்களுக்குப் பிறகு கிடைக்கிறது. எனவே எந்த வகையில் நாம் இந்த மனித பிறவியை பயன்படுத்த வேண்டும்? அல்லது நம் வாழ்வில் மிகவும் உன்னதமான நோக்கம் என்ன? அல்லது மனித பிறவியின் உண்மையான இலக்கு என்ன? சகோதரர், அவர் என்வே மருத்துவமனையிலிருந்து வந்த மருத்துவ மாணவர் என்று கூறினார். நான் குறிப்பிட விரும்புகிறேன், நான் அதே மருத்துவமனையிலிருந்து அதே மருத்துவக் கல்லூரியில் தான் படித்தேன். என்வே மருத்துவமனை. நான் 1991 பாடம் பெற்றேன். ஏறக்குறைய 16 ஆண்டுகளுக்கு முன்பு. சகோதரர் ஒரு கேள்வி கேட்டார். இந்த மனித வாழ்க்கையை நாம் பெறுகிறோம். இந்த மனித வாழ்க்கையை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், சூரா தாரியாத் அத்தியாயம் 51 வசனம் 56-இல், وما خلقت الجن والانس الا ليعبدون. மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர நாம் படைக்கவில்லை. அவனை வணங்குவது என்றால் அவனுக்கு கீழ்ப்படிவது. எனவே இந்த மனித வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய சிறந்த விஷயம் சர்வ வல்லமை படைத்த இறைவனின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது. இந்த உலகத்திலும் மறுமையிலேயும் அமைதி நிலவும். மனிதர்களை படைத்தவர், பதிலை கொடுக்க மிகவும் சிறந்த நபர் அவர்தான். இது குறிப்பிடப்பட்டுள்ளது சூரா அல் முல்க் அத்தியாயம் 67 வசனம் 2-இல். الذي خلق الموت والحياه. மரணத்தையும் வாழ்வையும் படைத்தது அல்லாஹ் தான். உங்களில் யார் செயல்களால் சிறந்தவர் என்று சோதிப்பதற்காக. இந்த வாழ்க்கை சகோதரரே மறுமைக்கான ஒரு சோதனை. நாம் ஒரு சோதனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் நம் படைப்பாளரின் கட்டளையை பின்பற்றி அவர் கூறியபடி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நம் விருப்பத்தை படைப்பாளரிடம் சமர்ப்பித்து அமைதி நிலவச் செய்தால் இந்த உலகத்திலும் மறுமையிலும் நாம் வெற்றி பெறுவோம். இதுவே உங்கள் கேள்விக்கான பதில். மாணவர்களாகிய நாங்கள், இளம் மாணவர்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சகோதரரே, நீங்கள் குர்ஆனை படிக்க வேண்டும். ஓகே. குர்ஆனை படித்து அதன் வழிகாட்டுதலை பின்பற்ற வேண்டும். நீங்கள் வேதங்களை படித்தால் வேதங்கள் ஒரே கடவுளை பற்றி பேசுகின்றன. சிலை வழிபாடு இல்லை. வேதங்கள் ஒரு ரிஷி வருவார் என்று கூறுகின்றன. கல்கி அவதாரம் வரும் என்று கூறுகின்றன. அவர் உங்களுக்கு நல்ல விஷயங்களை காண்பிப்பார். அந்த கல்கி அவதாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். இந்த குர்ஆன் சர்வ வல்லமை படைத்த இறைவனின் கடைசி மற்றும் இறுதி வெளிப்பாடு. கடைசி மற்றும் இறுதி தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த செய்தியை படியுங்கள், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போதுதான் இந்த உலகத்திலும் மறுமையிலும் அமைதி இருக்கும். சகோதரரை, உங்கள் கேள்விக்கு இது பதிலளித்து ரொம்ப நன்றி சார்.